அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அண்ணன் அவர்களை இன்று நான் சந்தித்தேன். சாதாரணமான நிலையில் பேசிக் கொண்டிருந்தோம். எங்களுடைய நட்பு நீண்டகால நட்பு. ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய நட்பு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அரசியலுக்கு அப்பாற்பட்டும் ஒரு தமிழன் என்கின்ற முறையிலும் ஒரு அண்ணன் தம்பி என்கின்ற முறையிலும் எங்களுடைய நட்பு தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது. தேர்தல் தொடர்பாக ஏதாவது விஷயங்கள் இடைத்தேர்தல் விஷயமாட்டா? இடைத்தேர்தல் விஷயமா நேற்றைக்கு அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாட்டு கேள்விப்பட்டேன். அதை பற்றி இன்னும் பேசல. அது அவங்க ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால அதை பற்றி நான் பேசுவது நாகரிகமா இருக்காது. விவசாயிகள் 2 நாளா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுன்ற போராட்டம் நடத்தினாங்க. மக்கள் நல கூட்டணியும் 2 நாளா தமிழகத்தில் போராட்டங்கள்லாம் நடத்தி வந்தது. கோரிக்கை முக்கியமா இருக்கு. மத்திய அரசு இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இந்த காவிரி விஷயம் சம்பந்தமாக சாதாரணமாக பேச வேண்டிய விஷயங்கள் நாங்கள் பேச முடியும். இன்னைக்கு அதுக்குள்ள நேரம் கிடையாது. ஆகையினால நட்பு முறையில் மட்டும் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். மற்ற விஷயம் அண்ணன் சொல்லுவோம். அண்ணன் சொன்னது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். 3 தொகுதிகளுக்கான தேர்தல் எப்படி நடக்கும்? ஏன்னா 2 தொகுதிகள் ரத்து செய்யப்பட்டது, பணப்பட்டுவாடு அந்த மாதிரி புகார்கள்லாம் இருந்ததுனாலதான். அதனால அதை பற்றி உங்களுடைய தேர்தல் ஆணையம் எப்படி நடக்கும்? இந்த சந்திப்பில் சொல்றது கூட்டணிக்குள்ளால மோதல் வந்துடும். கூட்டணிக்கு உள்ளால இல்ல, கூட்டணிக்கு இடையில.